2025 பாஸ்ட் அவுட் தான். பேசிக்காக நான் இப்போ தான் ஃப்ரெஷர். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனிங்கும் போது எனக்கு இதுவே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ஒரு இதில் நம்ம கூகுளில் வந்துட்டு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணுறோம்னா அவங்க கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. இந்த டெக்னாலஜி லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த டெக்னாலஜி லேர்ன் பண்ணணும், அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு கைட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மீடியம் வேணும். 90% ஃபர்ஸ்ட் கோடிங்கில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு UI UX டெவலப்பர் டிசைனிங் சைடில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் UI UX பார்த்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோடிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் டேட்டா சயின்ஸ் நெக்ஸ்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு மிஸ்டேக்காக என்ன இந்த மிஸ்டேக் தான் நீங்கள் கரெக்டாக இந்த பாட்டில் ஸ்டக் ஆகுறீங்கன்ட்டு என்ன கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டான வேலை கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம காலேஜ் ஒரு செகண்ட் இயர் அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்ம இதை பற்றி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு எது பிடிச்சிருக்கு, நமக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். Hi guys, this is Kalki. Welcome back again to the Guvi's Alumni's podcast series. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேயிங் சொல்லுவாங்க, தோல்வி தான் வெற்றியின் முதல் அடிக்கல். ஸோ ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் த சக்ஸஸ். இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா குவியில் ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினி ஒருத்தர் அப்ஸ்கில் பண்ணி 6 இன்டர்வியூஸ் கழிச்சு 7th இன்டர்வியூவில் பிளேஸ் ஆன ஒருத்தரோட ஸ்டோரி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ அவர் இப்போ நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்கார் நம்மளோட இன்ட்ராக்ஷனுக்காக. லைக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்டர்வியூஸில் கிவ் அப் பண்ணிடலான்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம குவியோடைய ட்ரைனிங் கம் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் மூலயமா ஒரு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் நேம் இஸ் அருண் பிரகாஷ். ஹாய் அருண் பிரகாஷ். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் உங்களை பற்றி பேசிட்டு இருந்தபோது லைக் ஐ வாஸ் டெல்லிங் அபவுட் யூ, ரைட்? ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் பேக்ரவுண்ட், நீங்கள் கரண்ட்டாக இப்போ இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹாய் காய்ஸ், ஐ எம் அருண் பிரகாஷ் ஃப்ரம் சேலம். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு UI டெவலப்பராக கிளேஃபின் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த UI டெவலப்மெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு கோடிங் ஐடியா இருந்துச்சா, இல்லைனா how you have done this process? ஃபர்ஸ்ட் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயும் போல ஜாலியாக தான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் செகண்ட் இயர்ல தான் எனக்கு ஒரு தாட் வந்தது, நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஐடிக்குள்ள போக போறோமா இல்லை வேற ஃபீல்டு போகலாமான்னு யூடியூப்ல ரெஃபர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் யூடியூப்லயே வீடியோஸ் ரெஃபர் பண்ணி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் யூடியூப்ல லேர்ன் பண்றது எனக்கு வந்துட்டு கரெக்டா ஒரு கைடன்ஸ் என்னால கேதர் பண்ண முடியல. ஸோ வந்துட்டு நான் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி அந்த நம்ம ப்ராப்பரா ஒரு கைடன்ஸோட லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணேன். அப்படி என்னென்ன இன்ஸ்டியூட்லாம் இருக்குன்னு சர்ச் பண்ணும்போது எனக்கு குவி வந்துட்டு ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட்டா எனக்கு பட்டது. அதனால நான் குவியில சூஸ் பண்ணி அப்புறம் என்கொயரிஸ்லாம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி நான் வந்துட்டு இந்த ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் என்ரோல் பண்ணிட்டு நான் இப்போ ஒர்க் பிளேஸ் ஆகிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்கிறீங்க இல்லையா? நிறைய வரைக்கும் பார்த்த வரைக்கும் நாங்கள் பிடெக் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. காலேஜில் கேம்பஸ் ஆகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேரெக்டாக ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் ட்ரைவில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் பிஎஸ்சின்னு சொல்லும் போது லைக் அங்கே பெருசாக நீங்கள் கோடிங் லேர்ன் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த ப்ராப்ளம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? பிகாஸ் நீங்கள் 2025 பாஸ்ட் அவுட் தான். ஸோ 2025 பாஸ்ட் அவுட் இப்போ கரண்ட்டாக 2026 ஜான்ல இருக்கும்போது இந்த ஒரு 6 months to 9 months கேப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேப்ல எப்படி நீங்க ட்ரெயின் பண்ணி ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீமுக்குள்ள நீங்க போனீங்க? ஆக்சுவலா பிஎஸ்சி படிச்சது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரியரா ஃபீல் பண்ணீங்களா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எனக்கு ஒரு பேரியரா ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட் 1 or 2 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நம்ம லேர்ன் பண்ண இப்போ வந்துட்டு டிகிரி வந்துட்டு ஒரு மேட்டராகவே எடுத்துக்க கூடாது. நமக்கு ஃபர்ஸ்ட் எந்த கம்பெனியா இருந்தாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கில் தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம எலிமினேட் பண்றதுக்காக தான் ஒரு டிகிரியை வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாவே போதும். டிகிரி வந்து டசன்ட் மேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிலேருந்து இப்போ நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இருப்பீங்களா, லைக் லேர்ன் பண்ணும்போது 2025 நீங்கள் பாஸ் அவுட் ஆயிருப்பீங்க. ஸோ ஏப்ரல் ஆர் மேல நீங்கள் பாஸ் அவுட் ஆயிருப்பீங்க. ஸோ அதிலிருந்து இந்த இயர் அண்ட் டிசம்பர் 2025 இயர் அண்ட் வரைக்கும் என்னென்ன ஸ்கில்ஸ்க்கான டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஸோ அந்த டூல்ஸில் வந்து படிக்கும்போது லேர்ன் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஆக்சுவலாக? ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் நான் காலேஜ் செகண்ட் இயர்ல வந்துட்டு யூடியூப் ரெஃபர் பண்ணி படிச்சுன்னு சொன்னேன். அப்போ வந்துட்டு நான் HTML CSS மட்டும் தான் நான் வந்துட்டு லேர்ன் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டும் பேசிக்ஸா யூடியூப்ல பார்த்து ரெஃபர் பண்ணி லேர்ன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் குவில ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் அட்வான்ஸ் டாபிக்ஸான ரியாக்ட் அப்புறம் MongoDB, Node.js அந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணேன். பேசிக்கா ஃபர்ஸ்ட் HTML CSS ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் பெருசா அவ்வளோ டஃபா தெரியல. நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்டர் ஆகும்போது தான் ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணேன். அப்படி ஃபீல் பண்ணும்போது பேசிக்காவே இந்த கோர்ஸ்ல இருந்த வீடியோஸ் வந்துட்டு எனக்கு
எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஒரு டவுட் வந்ததுன்னா அந்த டவுட்டை நான் வந்து செல்ஃப் லேர்ன் பண்ணி செல்ஃப் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படியே எனக்கு வந்துட்டு டவுட் கிளியர் ஆகலைன்னா நான் வந்துட்டு என்னோட டெக்னிக்கல் மென்டாரை கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட டவுட் கேட்டு என்னோட டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு அப்படிதான் ஒவ்வொரு டெக்னாலஜியா லேர்ன் பண்ணி நானே ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு அசைன் பண்ணுவாங்க. நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணுவாங்க. அந்த அசைன் பண்ண ப்ராஜெக்ட்டை நம்ம கரெக்டா பண்ணும்போது நம்ம ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸை வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எக்ஸலென்ட். ஓகே. ஸோ இப்போ நீங்க டைம்ல வந்து ஏஜ் லைக் ஒரு 21-22 இயர் ஓல்டு பர்சன், ஸோ ஒரு டஃப்பான ஒரு டொமைன் சூஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு சேலஞ்சிங் டொமைன் சூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தா இது கிவ் அப் பண்ணிடலாமா, நம்மளுக்கு இது ஒரு நீங்க கூட 6 இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணி தான் 7th இன்டர்வியூ பிளேஸ் பண்ணிருக்கீங்க. மேபி உங்களுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் வந்திருக்கலாம், கரியர் ஸ்டார்ட் பண்ணணுமேன்ற மாதிரி வந்திருக்கலாம். ஸோ அந்த டைம்ல நீங்க எந்த ஒரு ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவ் அப் பண்ணாம இதிலே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? நான் என்னோட கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு காலேஜ் கம்ப்ளீட் பண்ண உடனே 1 or 2 monthsல பிபிஓ கம்பெனிலாம் ஜாயின் பண்ணிட்டு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டு ஃபுல்லா 6 month or 7 month வரைக்கும் நான் ஃபுல்லா கோர்ஸ் ஸ்டடி பண்ணிட்டே இருந்தேன். அப்பலாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏன் டைம் வேஸ்ட் பண்ற, இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்துட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு மணியும் வேஸ்ட் டைம் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஆட்டிடியூட் இருந்தது, நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். எனக்கு வந்துட்டு ஒரு எய்ம்னா ஐடிக்குள்ள தான் போகணும்னு எனக்கு ஒரு எய்ம் இருந்தது. அதனால அவங்க சொல்றதை நம்ம வந்துட்டு கேட்டுக்காம நம்ம சூஸ் பண்ண பாத்துல நம்ம கரெக்டா போகணும்னு நம்ம முடிவு எடுத்துட்டா நம்ம அதுல தான் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி போகணும்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த கோல் அதுக்குள்ள தான் போகணும். அந்த கோல் நடுவுல வந்து என்னோட சேலஞ்சஸ் வந்தாலும் நான் கண்டிப்பா அதை வந்து ரீச் பண்ணுவேன். சோ அதுக்கு என்னோட மைண்ட் செட், என்னோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் என்னோட நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளான் அண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸலென்ட் அருண். ஆக்சுவலி இப்போ கரண்டா வந்து யூஐ டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி, குவில வரதுக்கு முன்னாடி நீங்க யூடியூப் தான் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தா சொல்லுவீங்க. அங்கிருந்து இப்போ ஒரு ட்ரைனிங் மாடியூல்குள்ள வரீங்க இல்லையா? ஸோ ஒரு அசிஸ்டட் லேர்னிங்ல வரும்போது அங்க இருந்த லேர்னிங் இங்க இருந்த லேர்னிங்க்கு என்ன டிஃபரன்ஸ் ஃபேஸ் பண்ணி ஃபீல் பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பேசிக்கா யூடியூபை பார்த்து நம்ம லேர்ன் பண்ணலாம். ஆனா நம்ம லேர்ன் பண்ணும்போது நமக்கு ஒரு பர்ஃபெக்டான கைடன்ஸ், இது லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த டெக்னாலஜி தான் லேர்ன் பண்ணணும்ட்டு நமக்கு ஒரு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம யூடியூப்ல வந்துட்டு அந்த இது இல்ல. எக்ஸாக்ட்லி. நம்ம இப்ப இந்த மாதிரி நம்ம கூகுள்ல வந்துட்டு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்றோம்னா அவங்க கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. இந்த டெக்னாலஜி லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த டெக்னாலஜி தான் லேர்ன் பண்ணணும், அப்பதான் நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு கைட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மீடியம் வேணும். அசிஸ்டன்ட் லேர்னிங் அது இருந்தா தான் நம்ம கரெக்டான பாத்ல போக முடியும். அதுதான் நான் ஸ்ட்ரகிளா ஃபேஸ் பண்ணேன். யூடியூப் கம்பேர் பண்ணும்போது இதுதான் எனக்கு பெரிய ஸ்ட்ரகிளா. சூப்பர். ஸோ இப்போ வந்து நீங்கள் கரண்ட்டாக வந்து என்டர் ஆகிருக்கீங்க ஐடிக்குள்ளே. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னியில் மூலயமா உங்கள் லைஃப் டைம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? ஸோ இப்போ நீங்கள் சூஸ் பண்ண பார்த்து ஓகே நான் கரெக்டான ஃபீல்டில் தான் இருக்கேன், இப்போதைக்கு என்னோட கரண்ட் ஏஜ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஓகே ஐ மீன் கரெக்ட் இண்டஸ்ட்ரி ரைட்னோன்ற மாதிரி ஃபீல் ஆகுதுங்களா உங்களுக்கு? எஸ், நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு 2025 பாஸ் அவுட் தான். பேசிக்காக நான் இப்போ தான் ஃப்ரெஷர். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கம்பெனிங்கும் போது எனக்கு இதுவே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ஒரு இதில் தான். ஓகே. ஸோ முடிஞ்ச உங்கள் சிடிசி என்னன்னு ஷேர் பண்ண முடியுமா? இப்போ என்னோட கரண்ட் சிடிசி வந்து 4 LPA. சூப்பர். ஓகே. ஸோ அடுத்து என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 7th இன்டர்வியூவில் பிளேஸ் ஆகிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6 இன்டர்வியூஸோடைய ஃபீட்பேக் வந்து நம்மளுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் டீம் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு கைட் பண்ணாங்களா? அருண் நீங்கள் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறீங்க, இன்டர்வியூ இந்த இடத்துல பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் சம் இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த ஃபீட்பேக் கரெக்டாக கொடுத்து உங்களுக்கு கைட் பண்ணாங்களா? எப்படி போச்சு அந்த ஜேர்னி? இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எந்த இன்டர்வியூஸ் ஒழுங்காக பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணலன்ட்டு எனக்கே தெரியும்ல. அதில் வந்துட்டு நான் எந்த இன்டர்வியூ ஒழுங்கா பண்ணலையோ அந்த மிஸ்டேக்ஸை வந்துட்டு நானே ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் குவி சைட்ல இருந்து நான் அவங்களோட ஃபீட்பேக் கேட்பேன். இதில் நான் வந்து மிஸ்டேக் பண்றேன் அப்படின்ட்டு எனக்கு கைட் பண்ணுங்கன்னு கேட்போம். அப்போ வந்து சொல்லுவாங்க, இதில் தான் நீங்கள் கரெக்டாக இந்த பார்ட்டில் தான் நீங்கள் டெக்னிக்கல் பார்ட்டில் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து அடுத்த டைம் இது ரெக்டிஃபை பண்ணால் நெக்ஸ்ட் இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணலாம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசணும், அந்த மாதிரிலாம் கைட் பண்ணாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்டர்வியூ மூவ் ஆன் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே லேர்ன் பண்ணும்போது அந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி உங்களுக்கு வந்து, அதாவது நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும், அது ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டர்ஸ் சொல்லிக் கொடுத்த மென்டர்ஸ் ஆகட்டும் இல்லை இன்டர்னல் மென்டர்ஸ் ஆகட்டும், எப்படி அந்த கேப் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு தியரட்டிக்கலாக லேர்ன் பண்ணும்போது நம்ம ஒரு இப்படி தான் வந்துட்டு ரியல் கம்பெனிஸ் ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்ட்டு
நமக்கு ஒரு தாட் இருக்கும். ஆனா நம்ம தியரிட்டிக்கலா லேர்ன் பண்றது வேற, நம்ம ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் நம்ம எங்க அப்ளை பண்றோமோ அது வேற. இப்போ நான் அங்க கோர்ஸ் லேர்ன் பண்ணும்போது ப்ராக்டிக்கலா ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி அசைன் பண்ணும்போது அதுல அந்த ப்ராஜெக்ட்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் கம்பெனில ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஓ இப்படிதான் நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கலா ரியல் கம்பெனிஸ்ல இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படின்றது எனக்கு ஒரு ரியல் கம்பெனில பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்க ஒர்க் பண்ணதான் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் ரியல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரியல் கம்பெனிஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்ற எனக்கு ஒரு ஐடியா அப்பதான் கிடைக்குது. ஓகே ஃபைன். அதாவது ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ற டைம்ல, அதாவது நீங்க பண்ணிட்டு இருந்த டைம்ல நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சில இடத்துல நீங்க ஸ்டக் ஆயிருக்கலாம், சில இடத்துல அடுத்து எப்படி கொண்டு போகணும், இந்த கோட் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சேலஞ்சஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அது வந்து நம்மளோட மென்டர்ஷிப் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரா நிறுத்தி நிதானமா சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா ப்ரோ, எனக்கு வந்து டவுட்னா நான் அப்பயே ஸ்டாப் பண்ணி கேட்பேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் டவுட் கிளியரிஃபை பண்ண தான் நான் ட்ரை பண்ணுவேன். யூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு நானே லேர்ன் பண்ணி டவுட் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படியே எனக்கு ரொம்ப டஃபா இருந்ததுன்னா என்னோட மென்டாரை கான்டாக்ட் பண்ணி நான் அவர்கிட்ட என்ன மிஸ்டேக்கோ அதை கேட்டு நான் வந்துட்டு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகே, இப்போ ஏன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ரொம்ப பூம்ல இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ எல்லா ஒர்க்குமே இப்போ ஏஐல பண்ணலாம், கரெக்டுங்களா? இப்போ நம்ம பேசுறதே ஏஐல வந்து எடிட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் லைக் ஆஸ் அ ஒரு என்ட்ரி லெவல் ப்ரொஃபஷனலாக இப்போ இருக்கீங்க ஐடியில், லெஸ் தென் 1 year எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது உங்களுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? எப்படி உங்கள் கம்பெனிஸில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க ஏஐ காம்படிஷனோட? ஃபர்ஸ்ட் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நம்ம எதை வந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். பட் நமக்கு ஒரு பேசிக் ஸ்கில் இருந்தால் தான் நம்ம ஒரு கம்பெனிலேயோ ஒரு பர்டிகுலர் ரோல்லையோ நம்ம வந்து சர்வை பண்ண முடியும். கரெக்டாக. நம்ம ஏஐ எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நம்ம அந்த ஒர்க்கை நம்ம வந்துட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிக்கணுமா, அதுக்காக தான் நம்ம வந்துட்டு பேசிக்காக ஏஐ யூஸ் பண்ணணும். நமக்கு ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம், பட் நமக்கு வந்துட்டு அந்த பேசிக்கான நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு அந்த ரோலில் நம்ம சர்வை பண்ண முடியும், இல்லைனா நம்மளால முடியாது. எக்ஸாக்ட்லி. ஓகே, கான்செப்சுவல் கிளாரிட்டி அண்ட் ரியல் டைம் டொமைன் நாலேஜ் இருந்தால் தான் சஸ்டெயின் பண்ண முடியுன்ற மாதிரி. ஏஐ வந்துட்டு ஒரு ஹெல்ப்புக்கு அசிஸ்டன்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அண்ட் வந்து ஒரு அசிஸ்டன்ட் லேர்னிங் மூலமா போகும்போது நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் இருந்தாங்கன்ற மாதிரி you would have given the valuable points. எக்ஸலென்ட் அருண். ஸோ இப்போ கரண்டாக வந்து யூஐ டெவலப்மெண்ட்டில் இருக்கீங்க. ஸோ இதோட ஸ்கோப் எப்படி இருக்குது ஆக்சுவலாக? அடுத்த 5 years 10 years இப்போ எப்படி ஸ்கோப் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து அடுத்து உங்களை மாதிரி வரப்போகிற எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த வீடியோ பார்க்குற சில இந்த யூஐ டெவலப்மெண்ட் ஆர் எல்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த ஒரு டொமைன் இருக்குது அப்படின்ற மாதிரி போகிறதுக்கு இது சஜஸ்டபுளாக இருக்குமா அடுத்து 15-20 yearsக்கு? ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஒரு ஃப்ரெஷருங்கிற என்ட்ரி லெவலுங்கிறதுனால எனக்கு கரெக்டாக தெரியல. பேசிக்காக நம்ம சொல்லணும்னா நம்ம எந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணாலுமே நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம எவ்வளோ டேஸ் வேணால் எவ்வளோ இயர்ஸ் வேணால் நம்ம அதில் சர்வை பண்ணலாம். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் மேட்டர்ஸ் அ லாட்டா ஆர் எல்ஸ் ஸ்கில்ஸ் மேட்டர்ஸ் அ லாட்டான்ற ஒரு கொஸ்டினுக்கு வரும்போது இப்போ நீங்கள் ரியல் டைமாக இப்போ நீங்கள் போயிட்டு கம்பெனியில் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிகிரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லைனா கற்றுக்கிட்ட ஸ்கில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கா? ஓகே, இப்போ டிகிரின்றது வந்து நம்ம இன்டர்வியூவில் கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிகிரிங்கிறதே கன்சிடர் பண்ணுவாங்க. கூட சொன்னீங்க. ஆமாம், நம்ம ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனிலே கரெக்டாக நான் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்றது யாருமே இது வரைக்கும் கேட்டதில்லை. எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குங்கிறத மட்டும்தான் அங்கே மெயின் இதுவாக இருக்கும். அதனால டிகிரி வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது மட்டும்தான். ஸ்கில் தான் ஃபர்ஸ்ட் மேட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HCL GUVI வந்து எதனால நீங்கள் சூஸ் பண்ணீங்க? நீங்கள் கூட சொன்னீங்க ஸ்டார்டிங்கில் நான் யூடியூப்பில் படிச்சுட்டு இருந்தேன், அங்கே இங்கே வந்ததுக்கும் உங்களுக்கு மேஜராக அசிஸ்டன்ட் லேர்னிங் ஒரு பக்கம் இருந்தாலும் மென்டர்ஷிப் பக்கம் இருந்தாலும் பிளேஸ்மெண்ட்ஸ் டைமில் என்ன மாதிரி டைப் ஆஃப் சப்போர்ட் வந்து எங்கள் சைட்லேருந்து கொடுத்தாங்க, அது வந்து உங்களுக்கு எப்படி வந்து ரியல் டைமாக பெனிஃபிட்டாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நான் எதுக்காக GUVI சூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக கைடன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அதுக்காக நான் யூடியூப் ரெஃபர் பண்ணேன். ஓகே, எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாட்காஸ்ட்லாம் பார்த்தப்போ எனக்கு பர்சனலாக எனக்கு வந்துட்டு GUVI வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்புறம் நெக்ஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரெஃபர் பண்ணும்போது அவங்களும் GUVI ஓகே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, கைடன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு அதனால நான் வந்துட்டு GUVI சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்மெண்ட்ஸில் வந்துட்டு எப்படி எனக்கு கைட் பண்ணாங்கன்னா ரொம்பவே ஒவ்வொரு மிஸ்டேக்காக என்ன இந்த மிஸ்டேக் தான் நீங்கள் கரெக்டாக இந்த பாட்டில் ஸ்டக் ஆகுறீங்கன்ட்டு என்ன கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டான வேலை கொண்டு போனாங்க. ஸோ இப்போது ட்ரைனிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வேறு என்னென்ன பண்ணாங்க? எக்ஸாம்பிள் ரெஸ்யூம் ஆகட்டும், நீங்கள் ஒரு காலேஜ்னா ஒரு பேசிக்காக ஒரு BSc மேக்ஸ் முடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பேசிக் ரெஸ்யூம் தான் இருக்கும். இங்கே ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? போர்ட்ஃபோலியோ நீங்கள் கண்டிப்பாக பில்ட் பண்ணியிருப்பீங்க. போர்ட்ஃபோலியோ எப்படி நீங்கள் பில்ட் பண்ணீங்க? அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணீங்க? ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓரியன்டட் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு
வந்துட்டு ஒரு 13 மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணும் போதும் அந்த டாபிக்கான ஏற்ற மாதிரி லாஸ்டா வந்துட்டு அந்த மாடியூலுக்கு லாஸ்டா வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுவாங்க, மினி ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 3 மெயின் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண சொன்னாங்க, கைட் பண்ணுவாங்க. அது அந்த 3 மெயின் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம லேர்ன் பண்ண ஃபுல் ஸ்டாக் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல் வெப்சைட்டை பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். குவில வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணணும், போர்ட்ஃபோலியோ அண்ட் நெக்ஸ்ட் கிட்டப் ப்ரொஃபைல், நெக்ஸ்ட் லிங்க்டின் ப்ரொஃபைல்லாம் எப்படி பில்ட் பண்ணணும்னு எனக்கு ஃபர்ஸ்ட் கைட் பண்ணாங்க. அந்த கைட் பண்ணதை வச்சு நான் ஒரு ரெஸ்யூம் அண்ட் போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணுவேன். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல என்ன கரெக்டா மிஸ்டேக் இருக்கோ அந்த மிஸ்டேக்கை வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுங்க, இந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெஸ்யூமர் வந்துட்டு லுக்ஸ் பெட்டர்னு சொல்லி எனக்கு கைட் பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக்ஸை நான் கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுவேன். கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணவும் அகைன் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். அதை எத்தனை டைம் வேணாலுமே அவங்க வந்துட்டு ரெக்டிஃபை பண்ண சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம நம்ம வந்துட்டு ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலோ ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு ரெஸ்யூமோ எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி இருக்கணும்ட்டு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஒரு 13 மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒரு 3 மெயின் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். அந்த 3 மெயின் ப்ராஜெக்ட்ஸ்ல எப்படின்னா ரியல் வெப்சைட் ஆர் ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பில்ட் பண்ண எனக்கு கைட் பண்ணாங்க. எக்ஸலென்ட். ஓகே, லைக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் சூசன் திஸ் UI டெவலப்மெண்ட் பாத் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இதெல்லாம் வந்து இப்போ பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களை மாதிரி ஃப்ரெஷர்ஸ் இப்போ நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணி யூ ஆர் காட் பெனிஃபிட்டட். இது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க கம்பெனிலே வந்து பாத்தீங்கன்னா வேற இன்னொரு டொமைனும் இதுக்கு ஈக்குவலண்டா ஃபிளரிஷ் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ ஆஸ் அ அட்வைசரா நீங்க என்ன சொல்வீங்க? இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியும் நீங்க சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி சூஸ் பண்ணணும்னு கூட தெரியாம சில பேர்லாம் இந்த வீடியோ பாக்குறவங்க இருப்பாங்க. காலேஜ் முடிச்சிருப்பாங்க, ஜாப் கிடைக்காம லைக் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சில பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஒரு இதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண ஒரு பர்சன்ட் இருந்து வரணும்னா நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இதை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம காலேஜ் ஒரு செகண்ட் இயர் அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்ம இதை பத்தி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம எதை நோக்கி போகிறோம், நமக்கு எது பிடிச்சிருக்கு, நமக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப நம்ம அந்த காலேஜ் ஸ்டடி பண்ற டைம் நம்ம எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம அந்த பாத்துல கரெக்டா போயிட்டு நம்ம காலேஜ் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம ஒரு எக்ஸாக்டா நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்த பாட்டுல சூஸ் பண்ணி பிளேஸ் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் காலேஜ் மிடில் ஆஃப் த இயர்லயே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு எது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம ஒரு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ்க்கு நீங்க சொல்றீங்க. இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் கரியர் கேப் இருக்கவங்களும் இருக்காங்க. சில பேர் ஓன் பிசினஸ் பண்ணிட்டு சில பேர் ஐடிக்குள்ள வரணுங்களும் இருக்காங்க. ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பிரேக் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம சஜஷன் கொடுக்கலாம்? நான் கேட்ட மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராம் தவிர்த்து இப்போ நீங்க ஃபுல் ஸ்டாக் எடுத்து யோர் காட் பிளேஸ் இல்லையா? ஸோ இது தவிர்த்து வேற என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் டொமைன்ஸ் வந்து இப்போ நல்லா இருக்கு ஒரு ஃப்ரெஷராகவும் ஒரு நான் 80%க்கு எது சஜஸ்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் 80%னா ஃபர்ஸ்ட் கோடிங்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு UI UX டெவலப்பர் டிசைனிங் சைடில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தா UI UX சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோடிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் டேட்டா சயின்ஸ் நெக்ஸ்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் ஐடிலேயே நிறைய ரோல்ஸ் இருக்கு, லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை நம்ம சூஸ் பண்ணா இந்த வீட்ல இருந்தே நம்ம ஒர்க் பண்ற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி. எக்ஸலென்ட். ஓகே, ஃபைன். இப்போ ஒன் ஃபைனல் கொஸ்டின். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராசஸ்க்குலேயே நீங்கள் வராமல் 2025 ஒரு அருண் பிரகாஷ் எப்படி ஒரு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் குவி ப்ளஸ் இந்த லேர்னிங் ப்ராசஸ் எதுவுமே சூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? கரண்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? நார்மலாக இப்போ நான் இந்த பார்த்து சூஸ் பண்ணலன்னா ஒரு BPO கம்பெனிலையோ இல்லை ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கிடைக்கிற ஜாபுக்கு நான் போயிட்டு வேற ஒரு நேட்டிவ் பிளேஸை விட்டு வேற ஒரு பிளேஸில் போயிட்டு ஸ்டே பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பேன். எக்ஸலென்ட். ஸோ உங்கள் ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்மரைசிங்காகவும் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய ஆஸ்பிரன்ஸ் டூ வாண்ட்ஸ் டு கெட்ஸ் இன்டு ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜேர்னி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்ன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் விசிட்டிங் அஸ் ஆக்சுவலி அருண் பிரகாஷ். ஓகே, ஸோ கைஸ் இப்போ நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ நம்மளுடைய அலுமினி மிஸ்டர் அருண் பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேர்னியில் வந்து குவியோடைய ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிளேஸ் ஆறுன்றது டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ். வரல அப்படின்ற சொல்லி கிவ் அப் பண்ணுறதோட அதுக்கு நம்ம என்னென்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா we have to do as a backup. லைக் எந்த இடத்துல நம்ம ஸ்கில்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணதுனால தான் மிஸ்டர் அருண் பிரகாஷ் வந்து பார்த்தோன்னா இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு அலுமினியா எங்களுடைய ப்ரௌட் அலுமினியா வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டு இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. லைக் வி கங்க்ராச்சுலேட் ஹிம் ஃபார் இஸ் கரண்ட் சக்ஸஸ். ஸோ இது மாதிரி மேலும் வீடியோக்களை பார்க்க குவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.